ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் கேரட் வச்சு சாஃப்டான நல்ல டேஸ்டியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணதாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக ஒரு 15 நிமிஷத்தில் பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கேரட் எடுத்துருக்கீங்க. இந்த கேரட்டில் மேலே இருக்க தோலை சீவி எடுத்துக்கலாம். இப்போது மேலே இருக்க தோலை வந்து சீவி எடுத்தாச்சுங்க. இதை பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நான் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை ஒரு கப்பால் அல்லது டம்ளரில் நீங்கள் அளந்து எடுத்துக்கோங்க. எனக்கு இந்த கப்பால் 3/4 கப் அளவுக்கு கேரட் இருந்தது. இதை இந்த மாதிரி சின்ன குக்கரில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம். நான் இன்னைக்கு குக்கரில் வேக வச்சு எடுக்கிறேங்க. நீங்கள் கடாயிலே கூட போட்டு வேக வச்சு எடுத்தாலும் எடுத்துக்கலாம். இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றி ஒரு 2லேருந்து ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போது விசில் விட்டு எடுத்தாச்சுங்க. கேரட் எடுத்து இந்த மாதிரி மசிச்சு பாருங்கள். உங்களுக்கு நல்ல மசிய வரணும். அந்தளவுக்கு நல்லா வெந்திருக்கணும். இப்போ இதில் இருக்க தண்ணியை வடித்து எடுத்து வச்சுக்கலாம். கேரட் நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறமா ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துருக்கீங்க. அதில் இந்த மாதிரி ஒரு ஜல்லடை வச்சுக்கோங்க. அதில் நம்ம கேரட் எடுத்த அதே கப்பாலேயே 3/4 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். அதை வந்து நம்ம போட்டுக்கலாம். கூடவே ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, 3/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சலிச்சிட்டு நம்ம ஸ்நாக்ஸ் செய்யும்போது ஸ்நாக்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ மாவு சலிச்சு எடுத்தாச்சுங்க. இந்த மாவு ஒரு உரமாக இருக்கட்டும். ஆல்ரெடி நம்ம வேக வச்சு ஆற வச்சுருந்த கேரட்டை நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்து எடுத்துருக்கேங்க. இப்போ இந்த கேரட் கூட நம்ம 2 முட்டை சேர்த்துக்கலாங்க. முட்டையுடைய வாசனை உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா நீங்கள் முட்டைக்கு பதிலாக தயிர் கூட சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது கூடவே 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை, கூடவே 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம எந்த கப்பால் கேரட் அளந்து எடுத்தோமோ அதே கப்பாலேயே எல்லா பொருட்களையும் அளந்து எடுத்துக்கோங்க. வாசனை இல்லாத ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். வெனிலா எசன்ஸ் இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக நீங்கள் ஏலக்காய் தூளோ அல்லது ஏலக்காய் பவுடரோ கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்க்காம நல்லா வந்து ஒரு 10 செகண்டுக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சதுக்கு அப்புறமா இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த கலவையை ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றி எடுத்துக்கலாங்க. இப்போ மிக்சிங் பவுலில் மாற்றியாச்சு. ஏற்கனவே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மாவு இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 பாதியாக சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். முதல்ல கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மீதி இருக்க மாவையும் நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. மீதி இருக்க மாவையும் நம்ம ஃபுல்லாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு விஸ்கு வச்சு மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக மிக்ஸ் ஆகி வரும் உங்களுக்கு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. மாவு இந்த மாதிரி எடுத்து விட்டு பாருங்கள். மாவு வந்து திக்காக இருக்க மாதிரி இருக்குது. அதனால நான் ஏற்கனவே கேரட் வேக வைக்கும்போது அதோடைய தண்ணியை வந்து எடுத்து வச்சுருந்தேங்க. அந்த தண்ணியை கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி இல்லைன்னா நீங்கள் பால் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு மாவு வந்து இட்லி மாவு கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து விடும்போது நல்லா கீழே விழுகணும். அந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். இப்போ நம்மளுக்கு மாவு வந்து ரெடி ஆயிருச்சு. அடுத்ததான் நான் ஒரு இட்லி பிளேட் எடுத்திருக்கேங்க. அந்த பிளேட்டில் எண்ணெய் இல்லைன்னா நெய் வந்து தடவிக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெய் நெய் தடவும் போது உங்களுக்கு கேக் வந்து ஒட்டாமல் வரும். அதுக்காக தான். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவு வந்து எல்லா குழியிலையும் சேர்த்துக்கலாங்க. குழி ஃபுல்லாக சேர்க்க வேணாம். 3/4 வாசி அளவுக்கு மட்டும் சேர்த்திங்கன்னா போதும். ஏன்னா கேக் வந்து உங்களுக்கு வெந்து வரும்போது நல்லா வந்து பொங்கி வரும். அதனால் 3/4 வாசி அளவுக்கு மட்டும் மாவு சேர்த்திங்கன்னா போதும். இப்போ இதை இந்த மாதிரி லைட்டாக தட்டி கொடுத்துக்கோங்க. மேலே துருவன கேரட் வந்து நான் சேர்த்துக்கிறேன். அப்போ பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சேர்த்துருக்கேன். துருவன கேரட் இல்லைன்னா நட்ஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நான் இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருக்கேங்க. நல்லா வந்து தண்ணி சூடாயிருச்சு. உள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பிளேட் வச்சுட்டு மூடி போட்டு மூடிக்கலாங்க. மூடி அடுப்பை வந்து குறைவான தீயிலையும் வைக்காமல் அதிகமான தீயிலையும் வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 8 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம பார்க்கலாம். இப்போ 8 நிமிஷம் எனக்கு ஆயிருச்சுங்க. இல்லை கத்தியோ அல்லது ஸ்டிக்கோ வச்சு உள்ளே விட்டு பாருங்கள். உங்களுக்கு வந்து அதில் ஒட்டாமல் வரணும். ஒட்டாமல் வந்துச்சு அப்படின்னா கேக் வந்து சூப்பராக வெந்துருச்சுன்னு அர்த்தங்க.
இப்போ பாருங்கள் ஒட்டாமல் வந்துருச்சு. சப்போஸ் உங்களுக்கு ஒட்டுச்சு அப்படின்னா இன்னும் ஒரு 2 நிமிஷம் நீங்கள் மூடி போட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா வெந்திருக்கும். இப்போ நான் இதை எடுத்து நல்லா ஆற வச்சுட்டேங்க. நல்லா ஆறினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம எடுத்தோம்னா ஈஸியாக எடுக்க வரும். பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வந்திருக்கு. சூப்பராக கேக் வந்து ரெடி ஆகிருக்குங்க. பாருங்கள் கையில் எடுக்கும்போதே ரொம்ப ரொம்ப ஈஸியாக எடுக்க வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரே ஒரு கேரட் இருந்தால் போதுங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். குழந்தைங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறொரு சூப்பரான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.